ஹெலன் புயல் காரணமாக தமிழக மீனவர்களுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை வியாழனன்று வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இந்த புயல் ஆந்திரா, ஒடிசாவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து ஹெலன் புயலாக உருமாறியுள்ளது. சென்னை மற்றும் ஆந்திர மாநிலம் ஓங்கோல் இடையே புயல் கரையை கடக்கும் என்ற நிலையால் தமிழக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டனர். ஒரு சில துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. ஆனால் வியாழக்கிழமை நிலவரப்படி ஹெலன் புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்துள்ளது. இதனால் தமிழக மீனவர்களுக்கு விடப்பட்ட புயல் எச்சரிக்கை வாபஸ் பெறப்படுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஹெலன் என்ற பெயரிட்ட புயலானது தீவிரமடைந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே மசூலிப்பட்டினத்துக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையிலே 240 கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டுள்ளது. இந்த புயலானது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினாலே மீனவர்களுக்கான எச்சரிக்கை விலக்கப்பட்டுள்ளது. நாளை மதியமோ அல்லது மாலையோ மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இடங்கள் மட்டுமே மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் குளச்சலில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஹெலன் புயலால் ஆந்திராவின் நெல்லூர், பிரகாசம், குண்டூர், கிருஷ்ணா, கவாலி பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் பாரதீப், கோபால்பூர் பகுதிகளில் கனமழை இருக்கும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர்.